பிரியமான தேவனுடைய ஜனமே, இக்கால வேளையிலே என் அன்பார்ந்த வணக்கம். கர்த்தருடைய வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று யோசுவா 3 அதிகாரம் 5வது வசனத்திலே இப்படியாய் சொல்லியுள்ளது. நாம் அநேக நாட்களாய் கர்த்தரிடத்திலே இந்த காரியத்தை செயல்படுத்தும் எனக்கு மனம் இறங்கும், உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைக்கட்டும், நான் செய்கிற எல்லா வேலையும் தோல்வியாகி போகிறதே, என்ன செய்வேன் என்று மன வருத்தமும் வேதனையும் நம்மை சூழ்ந்து கொள்கிறதல்லவா. இந்த வசனத்தின் முதல் துவக்கம் யோசுவா ஜனங்களை பார்த்து, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று எழுதப்பட்டுள்ளது. நம்மை நாம் பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் நம் நடுவிலே அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் அறியாமலும் அவருடைய அன்பை ருசிக்காமலும் அவருடைய பாதையில் நடக்காமலும் அவர் விருப்பத்தின்படி நாம் வாழாமலும் இருக்கும் பொழுது எப்படி கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியும் என்று யோசித்து பாருங்கள். நாம் அவர் வழிகளில் நடந்தால்தான், அவர் மன விருப்பத்தின்படி நாம் வாழ்ந்தால்தான் நமக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருப்பார் என்பதை நாம் உணர வேண்டும். நம்முடைய வாழ்க்கை உலகத்தாரோடு கூட இணைந்திருக்கும். நாம் பலவிதமான சிந்தனைகளின் வழியே சென்று நம் மனதுக்கு ஏற்றபடி நாம் பலவிதமான செயல்களை செய்து வருகிறோம், முயற்சிக்கிறோம், பிரயாசப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம். ஆனால் வருத்தமே அல்லாமல் அதில் மனமகிழ்ச்சி ஒன்றுமில்லை என்று அறிந்து கொள்கிறோம். இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா, கர்த்தருடைய கிருபை நமக்கு இல்லை என்று. ஏன் கர்த்தருடைய கிருபை நமக்கு இல்லாமல் போகிறது என்றால், அவர் சித்தத்தின்படி நாம் வாழாமல், அவர் மன விருப்பத்தின்படி நாம் செயல்படாமல் இருக்கும் பொழுது நம்முடைய கையின் பிரயாசம் விருதுவாகவே போகிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் துதிக்கின்றேனே, கர்த்தரிடத்தில் ஜெபிக்கின்றேனே என்று நாம் சொல்லலாம். ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, வேதத்தையும் வாசிக்க வேண்டும். நாம் சாப்பிடும் பொழுது தண்ணி இல்லாமல் நாம் சாப்பிட்டால் அந்த சாப்பாடு நமக்குள்ளே ஜீரணமாக்கப்படாது. தண்ணியும் இருக்கணும், சாப்பாடும் இருக்கணும். அதுபோல ஜெபிக்கணும், ஜெபித்த பிரகாரம் வேதம் வாசிக்கணும். இவை இரண்டும் நாம் சரியாய் செய்யும் பொழுது, அவருடைய மன விருப்பத்தின்படி நாம் வாழும் பொழுது, அவருடைய சிந்தனையின் பிரகாரம் நாம் செயல்படும் பொழுது, நாம் கேட்கிற ஒவ்வொரு காரியமும் தாமதமாகலாம், ஆனால் ஜெயம் வெற்றியும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் சந்தேகமில்லை. இன்று முதற்கொண்டு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே இயேசுப்பா, நாம் உம்மோடு கூட இணைந்திருக்க வேண்டும், உம்முடைய மகிமையிலே பிரவேசிக்க வேண்டும். இந்த உலகத்திலே பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாலும் பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். பரலோக ராஜ்யத்துக்குரிய மேன்மையும் மகிமையும் இந்த பூமியிலேயே நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று உணர்கிறேன். மனிதர்களாலே நாம் தூஷிக்கப்பட்டாலும் இகழப்பட்டாலும்
நம்முடைய நோக்கம் பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்பதே சிந்தனையாய் இருக்க வேண்டும். இப்படி இருக்கும் பொழுது தம்முடைய பிள்ளைகளை அவர் ஒருபொழுதும் கைவிட மாட்டார். அவர் மகிமையிலே சேர்த்து கொண்டு அவர்களை சந்தோஷப்படுத்தி சாட்சியாய் இந்த பூமியிலே வாழ அவர்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.